வெல்கம் டு மினி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் ஃப்ரை. அது வந்து 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. ஒரு பேன் வச்சு அதில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வதங்கும் போது நம்ம வந்துட்டு 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வெங்காயம் வதங்குற அளவு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கையிலேயே தட்டி வச்சுருக்க பெப்பரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கணுன்னே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து இப்போ தண்ணி நல்லா வெளியே வரும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி சேர்க்காமல் இதை மட்டும் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா இவ்வளோ தண்ணி விட்டுருக்கா. இதில் நான் 2 ஸ்பூன் பெப்பர் தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஓரளவு வெந்துருச்சு. லேசாக வேகிற அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவு நல்லா வதங்கணும். நல்லா போட்டு மூடி போட்டு நல்லா எடுத்து வதக்கணும் அப்படின்னா சூப்பராக வதங்கி வந்திருக்கு. ரச சாதம், சாம்பார் சாதத்தோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மினி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்